ஒரே ஒரு வாட்டி உங்கள் வீட்டுக்கு கூப்பிட மாறியம்மா, யாரும் இல்லை டைமு, அப்போ வந்து நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா, சார் தேவையில்லாமல் பேசாதீங்க, நீங்கள் பேசுறதே எனக்கு சொன்னார். சொன்னதுக்கப்புறம் நான் எங்கே ரெக்கார்டு எடுத்து வீடியோ எடுத்துருன்னா ஃபோனு வந்து பிடிங்கினார் என்கிட்ட. என்கிட்ட வந்து மகேஷ் சார் பேசுகிறாரு, யூனிட்டா பேசுகிறேன், பின்னாடி சின்ன நிற்கிறாரு சூப்பர்வைசர், இந்தாண்டா முத்து போயிட்டேன் சார் நிற்கிறேன். இந்த 3% நான் செம்மையாக அடித்தான். அடித்து எனக்கு உண்டான காயங்கள் இதெல்லாம் கழுத்துக்கெல்லாம் உண்டான காயங்கள். சரி டியூட்டிக்கு வந்துட்டேன், காசு கொடுன்னாங்க. ஏன் சார் நான் காசு தரேன்னா, 1000 ரூபாய் கொடுமா. ஏன் சார் அதான் மாதம் ஆனால் 2000 ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன், மாத காசுன்றது ஒன்று வாங்குறீங்க, 2000 ரூபாய் வந்து எப்படின்னா நாங்கள் வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு கமிஷன் தரணும் 2000 ரூபாய் சார், கஷ்டத்துக்கு தான் சார் வரும். ஏன் சார் இப்படியெல்லாம் தரோம் நான் கேட்குறேன். குப்பை போடுக்கிறேன் நாயே, வெளியே போடி ஃபஸ்ட்டு, காசு இருந்தால் கொடு, உள்ளவா, உனக்கு தெரியாதாடி, நாங்கள் யாராவது தெரியுமா கொடுக்குறோம், இங்கேருந்து எல்லாருக்குமே கொடுக்குறோம், மேனேஜருக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம். குப்பை பருகிற நாயை என்னை வந்து கீழே அந்த கல்லை எடுத்து வந்து மகேஷ் யூனிட் ஆஃபீஸர் வந்து கன்னத்தில் அடிச்சிட்டாரு. என்ன ஃபஸ்ட்டு கன்னத்தில் அடிச்சிட்டு சின்ன சார் வந்து முதுகில் வந்து உட்காந்து கீழே தள்ளி முதுகில் உட்காந்துட்டாரு. மகேஷ் வந்து கல்லை தூக்கி அடிச்சு முடி பிடிச்சிக்கினாரு. முத்துப்பாண்டி சார் வந்து பேனா வந்து குத்திட்டாரு முதுகில். என்னால் ஏஞ்சிக்கவே முடியல. கண்ட இடத்துல என்னை கை வச்சான், அதனால் நான் கடித்தேன். நான் கடிக்கல சொல்லி நான் கடிச்சு தான், உண்மை தான். இப்போ நைட்டு போய் பார்க்குறேன், எனக்கு வேலை தரேன்னு சொல்கிறேன், வேலை தர முடியாது, வெளியே போயிட்டு வேலை இல்லைன்ட்டு அவனுங்க 3 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போது நான் கஷ்டப்பட்டு நான் வாங்கி நான் அடி வாங்கி எனக்கு வேலை இல்லை, 6 வருஷமாக வேலை செய்ய தீ மூத்திரம் எல்லாத்தையும் வரி, எனக்கு வேலை இல்லை, அவங்களுக்கு வேலை என்ன இது. நம்ம சிங்கப்பன் திட்டம்னு தமிழ் சிஎம் எடுத்து வந்திருக்கோம், விஜய் சார் எடுத்து வந்திருக்கேன். அப்போ எங்களுக்கு என்ன நீதி சொல்லுங்கள், எங்களுக்கு என்ன நீதி, எனக்கு என்ன இருக்குது. என் பேர் மாரியம்மாள், துப்புரவு தொழில் வேலை பார்க்குறேன். அதில் வந்து வண்டி குப்பை ஓட்டுற வண்டி வேலை பார்க்குறேன், பேட்டரி வண்டி. நான் வந்து 13 நாளாக வேலைக்கு வந்துட்டேன். 13 நாளாக எனக்கு வந்து லீவ் கொடுக்கல, வீக் ஆஃப் கொடுக்கல. ஆக்சுவலி வீக் ஆஃப் கொடுக்கல நான் கேட்டேன். அந்த பையன் லீவ் எடுத்திருக்கான். வந்த பிறகு வந்து லீவ் எடுத்துக்காமான்னு எங்கள் ராஜா சார் இன்ஃபார்ம் பண்ணால், அவர் பேர் வந்து யூனிட் ஆஃபீஸர் ராஜா சார், அவர் பேர் எடுத்துக்கோமா. அவர் வந்த பிறகு நான் லீவ் எடுத்தேன். எத்தனை நாள் லீவுன்னு கேட்டாங்க. சார் என் லீவு கன்ஃபார்ம் பண்ணலை, நான் வந்து உடம்பு நல்லான பிறகு நான் வரேன்னு சொன்னேன். உடம்பு நல்லான பிறகு வரேன்னு சொல்லிட்டு 4 நாள் லீவ் எடுத்தேன். 5ஆவது நாள் வந்தேன். 5ஆவது நாள் வந்து சார் நான் லீவ் எடுத்ததுக்கு ஹாஸ்பிட்டலில் சீட் எடுத்து வந்து கொடுத்தேன். மகேஷ் சார் என்ன சொன்னார், 100 ரூபாய் கொடுத்தா ஹாஸ்பிட்டல் சீட்டு எங்கே வேணால் தருவாங்க சார், இவ்வளோ மாத்திரையோட காட்டுறேன் என்ன சார், நம்ப முடியல, ஏன்னா எல்லாரையும் கேளுங்க, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்னதுக்கு அவர் என்னன்றாரு, வெளியே போமா, மேனேஜர் பார்க்கணும் அருண் சார்மா, வெளியே போமான்னாரு. சார் நான் வெளியே பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன் வீட்டுக்கு போகலான்னு. சரி டியூட்டி தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, 10:30 மணி ஆயிடுச்சு, ஆட்டோவும் இல்லை, நடந்து போயிட்டு இருந்தேன், பஸ்ஸும் கிடையாது. நடந்து போயிட்டுருக்கு சொல்ல அவங்க திடீர்னு வந்து நவரத்னன்ற வந்து உங்களை சார் மகேஷ் சார் கூப்பிட்ற யூனிட் ஆஃபீஸருங்க. நான் போய் நின்னேன். சார் என்ன சார் கூப்பிட்டீங்களாண்ணா, என்ன நீ என்ன நினச்சிட்டு இருக்கிறாரு, என்ன சார் நீங்கள் லீவு கொடுத்தா தானே சார் நாங்கள் எடுக்கிறேன், நீங்கள் லீவே நாங்கள் ஆக்சுவலி சார் எனக்கு இஎல் இருக்குது சிஎல் இருக்குது, எதுவுமே போகிறது கிடையாது, நானும் கேட்டுக்கிறது கிடையாது. லீவு சரி டியூட்டிக்கு வந்துட்டேன், காசு கொடுன்னாங்க. ஏன் சார் நான் காசு தரேன்னா, 1000 ரூபாய் கொடுமா. ஆனால் ஏன் சார் அதான் மாதம் ஆனால் 2000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறேன், மாத காசுன்றது ஒன்று வாங்குறீங்க, 2000 ரூபாய் வந்து எப்படின்னா நாங்கள் வேலை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு கமிஷன் தரணும் 2000 ரூபாய், அது ஒன்று இருக்குது. மாதம் கொடுக்குறோம். எல்லாருமே இல்லை, யார் அதிகபட்சம் லீவ் கேட்டு போகிறாங்களோ 2000 ரூபா கொடுக்குறோம். அதேமாரி பெருக்குறவங்க வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. கேட்டால் அவங்களுக்கு தரேன் இவங்களுக்கு தரேன்றானுங்க. சரி நாங்கள் அதுவும் கேட்டால் அதுவும் கொடுத்துட்றோம். லீவு போட்டால் வந்து 1000 ரூபாய், 2 நாள் லீவ் போட்டால் சரி, 1 நாள் லீவ் 1000 ரூபாய், ஒரு இஎல் ஒரு சிஎலுக்கு 300 ரூபாய், ஒரு வீக் ஆஃப்க்கு 300 ரூபாய். அப்போ எல்லா காசும் உங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் என்ன தான் பண்ண சொன்னோம். ஏன் சார் கொடுக்கணும், என்கிட்ட காசு இல்லை, மாதத்துக்கு எங்கள் 21 வருது, பிடிப்பு போக 18 வருது, எங்களுக்கு 18 வருது. இதில் 2000 வாங்கிப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேலை மேலே ரொம்ப டார்ச்சரு, ரொம்ப இது ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், இது வேலை நல்லா செய்யலை சொல்லி தூக்கிடுவானுங்க. சூப்பர்வைசர் வந்து சில பேர் ஒத்துழைக்கிறவங்க கடுமையாக வந்து வேலை நாங்கள் வந்து இதுவாக பேசுறதுனால எங்களுக்கு வந்து கடுமையாக. ஆக்சுவலி ஏற்கனவே மகேஷ் வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துருந்தான். நான் வந்து என்ன பண்ணாருன்னா வந்து, உங்கள் வீட்டுக்கு நான் வரட்டுமா, நீங்கள் ஏன் என்னை வந்து உங்கள் வீட்டுக்கு கூப்பிட முடியாது, அதை சொன்னேன். நான் என்னத்துக்கு சார் என்னை வீட்டுக்கு கூப்பிட்றீங்களா, இல்லை பேசுவோம் எல்லாரோட ரொம்ப இதாக இருக்கா, யாருக்கிட்டே பேச சுடு எரிஞ்சுக்கிற, நீ ஒரே ஒரு வாட்டி உங்கள் வீட்டுக்கு கூப்பிட மாறியம்மா, யாரும் இல்லை டைமு, அப்போ வந்து நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா, சார் தேவையில்லாமல் பேசாதீங்க, நீங்கள் பேசுறதே என்ன சொன்னார். சொன்னதுக்கப்புறம் நான் எங்கே ரெக்கார்டு எடுத்து வீடியோ எடுத்துருன்னா
ஃபோனு வந்து பிடுங்கினார் என்கிட்ட இருந்து. சார் ஃபோனெல்லாம் கொடுங்க சார். நான் அதை வந்து வீட்டில் சொன்னேன். வீட்டில் சொன்னேன், என்னம்மா பண்ணுறது, உனக்கு பிடிக்கலாம் நின்றுமண்ணா. பிடிக்கலாம் எப்படி நின்றுது, கஷ்டமாக இருக்குல்ல, கஷ்டத்துக்கு தான் நான் வேலைக்கு போகிறேன்னா. அதில் 6 மாதம் அவர் அந்த வழியே வரல. எங்கள் மணலி இது இந்த திருவட்டூர் டிவிஷனுக்கே வரல. ஆக்சுவலி அதில் வந்து அன்றைக்கி நான் லீவ் போட்ட மறுநாள் அன்றைக்கி வந்துட்டு டியூட்டிக்கு போகிறேன். அன்றைக்கி வந்துட்டு நான் கேட்குறேன், காசு இருந்தால் காலை வை, காசு இல்லைனா காலம். என்ன சார் காசு கேட்குறேன்னு கேட்டு ஓரம் நின்று தண்ணி தாங்கம்மா தண்ணி குடிச்சு, அவர் ரூம் கட்டியிருக்காங்க கார்பரேஷன் ஆஃபீஸில். தண்ணி குடிச்சு நின்றுட்டு பிறகு எல்லாம் எம்எஸும் எல்லோரும் போயிட்டாங்க. எம்எஸ்னால் பெருக்குறவங்க எல்லாமே போயிட்டாங்க. போயிட்டு பிறகு நான் கூப்பிட்டாரு, என்ன எதுக்கு காசு தர மாட்டா, உனக்கு தெரியாதா எதுக்கு காசு தரணும்னு சொல்லிட்டு வந்தார். வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேசின்னு தான் இருக்கணும்னா, என்கிட்ட வந்து மகேஷ் சார் பேசுகிறாரு, யூனிட் ஆஃபீஸரு. பின்னாடி சின்ன நிற்கிறாரு சூப்பர்வைசரு. இந்தாண்டா முத்து போயிட்டேன் சார் நிற்கிறார். இந்த 3 பர்சன்ட் நான் செம்மையாக அடித்து எனக்கு உண்டான காயங்கள் இதெல்லாம் கழுத்து இதெல்லாம் உண்டான காயங்க. நான் வந்து இந்த சைடு மகேஷ் சாரை பற்றி பேசின்னு இருக்கேன். ஏன் சார் நான் தரணும் சார், கஷ்டத்துக்கு தான் சார் வரும், ஏன் சார் இப்படியெல்லாம் தரணும் நான் கேட்குறேன். குப்பை போடுக்கிறேன் நாயே, வெளியே போடி ஃபஸ்ட்டு, காசு இருந்தால் கொடு, உள்ளவா, உனக்கு தெரியாதாடி நாங்கள் யாராவது தெரியுமா கொடுக்குறோம், இங்கேருந்து எல்லாருக்குமே கொடுக்குறோம், மேனேஜருக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் சார், நீங்கள் கொடுக்குறேன்னா நான் கொடுக்குற அவசியம் இல்லை சார் அப்படின்னு நீங்கள் கேட்கறதுலாம் கொடுத்துருங்க. ஏன் சார் ஓரளவு சோறு கூட இல்லாமல் கெஞ்சுறோம், உங்களுக்கு ஹோட்டலாக ஏறி ஹோட்டலுக்கு குப்பை போட்டு அந்த பணத்தை உங்கள்கிட்ட தான் வாங்கி கொடுக்குறேன். என்ன சார் மனசாட்சி இல்லையா, நீங்களா காத்தமைச்சலண்ணா குப்பை பருகிற நாயை என்னை வந்து கீழே அந்த கல்லை எடுத்து வந்து மகேஷ் யூனிட் ஆஃபீஸர் வந்து கன்னத்தில் அடிச்சிட்டார். என்ன ஃபஸ்ட்டு கன்னத்தில் அடிச்சிட்டு சின்ன சார் வந்து முதுகில் வந்து உட்காந்து கீழே தள்ளி முதுகில் உட்காந்துட்டாரு. மகேஷ் வந்து கல்லை தூக்கி அடித்து முடி பிடிச்சிக்கினாரு. முத்துப்பாண்டி சார் வந்து பேனை எடுத்து வந்து குத்திட்டாரு முதுகில். என்னால் ஏஞ்சிக்கவே முடியல. அப்பயும் திருவட்டூர் காவல் நிலையத்தை போய் சொன்னதுக்கு என்னான்டா ஃபஸ்ட்டு நீ போய் ஹாஸ்பிட்டலில் இருமானார். யாரும் இல்லை. போனால் திருவட்டூர் ஸ்டேஷனில் வந்து சிவகுமார் சார் இருந்தார். கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோம். நான் அடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நான் அடி வாங்கினேன். நான் போய் ஸ்டேஷனில் சொல்கிறேன், எடுத்துக்கல. சிவகுமார் சேர்ந்தார், எடுத்துக்கல. அதுக்கு அண்ணாண்டா வந்து அவங்க வந்து இதில் ஸ்டாண்டில் வந்து அட்மிட்டாங்க. ஒன்றுமே பண்ணல. கண்ட இடத்துல என்னை கை வச்சான். அதனால் நான் கடித்தேன். நான் கடிக்கல சொல்லி நான் கடிச்சு தான், உண்மை தான். அதனால் நான் தற்காப்பு அவசரம் வந்து நான் பண்ணேன். அது வந்து காட்டியும் அவன் அட்மிட் ஆகிட்டான் எங்கள் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில். நான் என்ன பண்ணேன், ரத்த காயத்தோடு போய் நான் அந்த ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். என்னை நேற்று ஈவினிங் வந்து கூப்பிட்டாங்க, நான் போனேன். போயிட்டு பிறகு என்ன ஆச்சுன்னா, எங்களை வந்து விசாரித்தாங்க, என்ன ஏதுன்னு பேசுனதில் வந்து நான் சொன்னேன், எனக்கு காயங்கள் அடிபட்டிருக்கு, திரும்ப என் வேலை எனக்கு வேணும், எனக்கு என் வேலை வேணும், எனக்கு உண்டான இது பண்ணுங்கன்னா அவங்க 3 பேரும் வேலையில் இருக்கக்கூடாது சொன்னேன். இதை கேட்டதுக்கு சரிம்மா, சரி சமாதானமாக போயிடலாம், 35,000 கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு நீ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்த்துணுவானார். இன்ஸ்பெக்டர் சொல்லலை, அங்கே அவங்க வச்சு அட்வொகேட் சொன்னார். சரி சொல்கிறேன், எனக்கு தான் கையெழுத்து போட தெரியாதே, ஒரு படிக்க தெரியாதே. நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஹாஸ்பிட்டலுக்கு காசு தராங்க, நம்ம ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டோம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாம் இது மட்டும் 21,000 ஆயிருக்கு எனக்கு செலவு. ஆகிட்டு பிறகு நான் கேட்குறேன், கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கியாச்சு அப்படின்னு. என்ன கேஸ் வாங்க ஏம்மா, நீ தான் பணத்தை வாங்கி எழுதி கொடுத்தியாமான்றாங்க. எனக்கு என்ன சார், நானே என் கையெழுத்து கூட ஏடா குடமாக இருக்கும். இப்போ நைட்டு போய் பார்க்குறேன், எனக்கு வேலை தரேன்னு சொன்னேன், வேலை தர முடியாது, வெளியே போன்ட்டு வேலை இல்லைன்ட்டு அவனுங்க 3 பேர் வேலை செய்கிறானுங்க. அப்போது நான் கஷ்டப்பட்டு நான் வாங்கி நான் அடி வாங்கி எனக்கு வேலை இல்லை, 6 வருஷமாக வேலை செய்ய டீ மூத்திரம் எல்லாத்தையும் வரி, எனக்கு வேலை இல்லை, அவங்களுக்கு வேலை. என்ன இது, யாருக்கிட்ட சொல்கிறேன் நான், சொல்லுங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பட்டு எவ்வளோ ரத்தத்தோடு போய் சாப்பாடு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நைட்டில் ஹோட்டல் போடுறோம், அதையும் வாங்கிட்டு போய் வீடு பக்கத்தில் கொடுத்துட்றாங்க சாப்பிட சொல்லி. எல்லாமே அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க மனைவி எல்லாமே பசங்க 5-10 ஒரு டீ கடையில் குப்பை போடுறோம், அந்த டீ கூட வாங்கி கொடுக்கக்கூடாது டீ கடையில் சொல்கிறாங்க. என்ன சார் நாங்கள் அப்புறம் ஏன் சார் என்ன குப்பை பொறுக்கி நாயின்னு கேட்குறீங்க நீங்கள்? நாங்கள் குப்பை பொறுக்கும் தானே அதில் சூப்பர்வைசர் வேலை செய்கிறீங்க, உங்களை 45,000 வாங்குறீங்க, யாரை நம்பி வாங்குறீங்க சொல்லுங்கள் சார். ரவுண்ட்ஸ் எல்லாம் யாருமே வரமாட்டாங்க அங்கே, எப்படியும் நைட்டெல்லாம் ரவுண்ட்ஸில் இருக்கணும், ரவுண்ட்ஸில் வரமாட்டாங்க. 5 மணி காலையில் 5 மணிக்கு தான் வருவாங்க.
அது எப்படின்னா இவங்க போய் குடிச்சிட்டு அவங்கவுங்க வீட்டில் தூங்கி எழுந்துச்சிட்டு வீடு பக்கத்துலேயே இருக்கு அவங்களுக்கு வீட்டில் தூங்கி எழுந்துச்சிட்டு வந்து 5 மணிக்கு மேலே ரவுண்ட்ஸுக்கு வருவாங்க. எல்லாம் ஃபோட்டோலேருந்து வீடியோ லேபர் எங்கே வேலை பார்க்குறாங்க இது பின் ஃபோட்டோலேருந்து எல்லாமே நான் தான் எடுத்து அனுப்பணும். அட்னான்ஸு கூட நான் தான் எழுதுவேன் அந்த இதில். எவ்வளோ தூரம் நான் பண்ணி என்னை இந்த அளவுக்கு அடித்து மண்டெல்லாம் காயும். இப்போ என்னன்றாங்க கேஸ் வாபஸ் ஆகிடுச்சி, வேலையும் போயிடுச்சு, அடிச்சிருக்கேன். ஒரு 4 நாள் லீவ் போட்டதுக்கு இந்த மாதிரி தாக்கியிருக்காங்க. எங்களுக்கு யாருமே கேட்கல, யாருமே இது பண்ணல. இப்போ வந்து சிங்கப்பெண் திட்டம்னு தமிழ் சிஎம் எடுத்து வந்திருக்கோம், விஜய் சார் எடுத்து வந்திருக்காரு. அப்போ எங்களுக்கு என்ன நீதி சொல்லுங்கள்? எங்களுக்கு என்ன நீதி எனக்கு என்ன இருக்குது சார்? சிங்கப்பெண் திட்டம் எடுத்து வந்திருக்கீங்க எங்களை கேட்குறது. அப்போ எங்களுக்குன்னு ஒரு யூனிட் இருந்து ஆஃபீஸர் இருந்தால் நான் முறையீடு அங்கே போய் சொல்லியிருந்தா எனக்கு இந்த வேலை போயிருக்கேன், இந்த விசாரித்து எனக்கு இது பண்ணியிருப்பாங்களா? நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை தான். எல்லாம் வட்டிக்கு வாங்கி குழந்தைங்கள படிக்க வச்சுனேன். இந்த வேலை விட்டால் நம்மளுக்கு வேறு வேலை தெரியாதுன்ட்டு பயந்துக்குன்னு எவ்வளோ பேர் இருக்காங்க. அதேமாரி அவங்களுக்கு அனுசரித்து போகிறவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் சொல்கிறது செய்கிறேன், நீ பண்ணுறது போனால் அது செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, காப்பாற்றுங்க. எனக்கு மட்டும் போராடல, எல்லாத்துக்கும் வந்து எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். எனக்கு கஷ்டம்தான், என்ன பண்ண யாருமே இல்லை. எங்கள் அப்பா இருந்தாங்க, எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க, அம்மாவும் இல்லை, யாருமே இல்லை. ஒரு அண்ணன் தான். அப்பா பெற்றவங்களை வச்சுருந்தா நான் சாப்பாடு போட்டுங்க எல்லாத்தையும் பார்த்துக்கினேன். பசங்கள்லாம் பார்த்துட்டு எல்லாமே இருக்கிறேன் நான். எங்களுக்குன்னு யாரும் இல்லை. அடித்து போட்டாலும் யாரும் இல்லை, செத்தாலும் யாரும் இல்லை. உங்களை மாரி ஆளுங்க தான் எங்களுக்கு குரல் கொடுக்கணும், உங்களை மாரி ஆளுங்க தான் எங்களை பார்க்கணும். இதை வந்து சிஎம் அவரோட ரெக்வஸ்ட்டாக வந்து கேட்குறேன். எனக்கு என்னன்னா எனக்கு என் வேலை வேணும். என்னை அடித்தவங்களும் வேலை இருக்கக்கூடாது, எங்கேயுமே அவனுக்கு இருக்கக்கூடாது. எனக்கு வந்து யாருக்கும் இல்லை, நான் செத்தா கூட பரவாயில்ல, ஆனால் அவன் இருக்கக்கூடாது அந்த இடத்துல. அந்த மாதிரி தான். ஆனால் எனக்கு யாரும் இல்லை. இந்த வேலை நம்பி தான் வேலை. ஏற்கனவே போன கான்ட்ராக்ட், இந்த கான்ட்ராக்டில் 10 வருஷம் வேலை செஞ்சேன். இந்த வேலை விட்டால் இந்த வருஷம் 6 வருஷம் வேலை செய்கிறேன் இந்த வாட்டி. நீங்கள் தான் பார்த்து அதேமாரி எனக்கும் சம்பளத்தை நஷ்ட ஈடு இழப்பு எனக்கு கொடுங்க. புரியுதா? என்னால் முடியல, ஒன்றுமே முடியல. அந்த மாதிரி சூழ்நிலை தான் உங்ககிட்ட உதவி கேட்குறேன். எங்களுக்கு உதவி பண்ணுங்க.